அவர் முடிச்சிட்டாரு. அதுக்கு டைரக்ஷனே தப்பா ஆரம்பிச்சிருக்கீங்க. Thank you. One minute. So உங்க பாட்டி உங்க ஒய்ஃபுங்க நிறைய சாரி பண்ணி கொடுங்க. ஓகேவா? நாளையில இருந்து வந்து
நான் வந்து மதுரையிலேருந்து வந்திருக்கிறேன். என் பேரை இங்கே படிக்கிறேன். ஸ்கூலில் அனிவர்சரி ஃபங்க்ஷன் நடந்தது. கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் எல்லாருமே வந்திருந்தோம். எங்கள் பேர குழந்தைகளை பார்த்தோம். அவங்க ஒரு ஆக்டிவிட்டீஸும் செய்ய சொன்னாங்க. செஞ்சது நல்லாவே பண்ணாங்க. ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி இருந்தது. அதாவது வந்து கிராண்ட் ஃபாதருக்கு பூரா ஒரு சாரி கொடுத்து உழைச்சி அதை மடிக்க சொன்னாங்க. அப்புறம் வந்து கிராண்ட் மதருக்கு ஒரு கப்பில் பால் போடுற ஒரு காம்படிஷன் வச்சாங்க எல்லாமே. அப்புறம் பிள்ளைங்களை பூரா இந்த இது காம்படிஷனில் கலந்துக்கிற சொன்னாங்க. கிராண்ட் ஃபாதர் வந்து கிராண்ட் மதருக்கு மேக்கப் பண்ணி விடுறது அந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு. எல்லா நிகழ்ச்சிகளும் நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. அதாவது வந்து நாங்கள் வந்து கல்யாணம் முடித்து எனக்கெல்லாம் 60 வயசு ஆகுது. இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை. இப்போ செய்யும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. எல்லாருக்குமே நல்ல சந்தோஷமாக இருந்தது இந்த நிகழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மனோகரன். என்னோட பேரன் விகான் இந்த ஸ்கூலில் படிக்கிறான். இந்த இனிமையான தருணங்கள் எனக்கு வாழ்க்கையில் அபூர்வமாக தான் கிடைக்கும். இங்கே நல்லா சிறப்பாக எல்லாமே சிறப்பாக பண்ணுறாங்க. இந்த ஃபங்க்ஷனும் சிறப்பாக நடந்துகிட்ருக்குது. இதில் நிறைய போட்டிகள்லாம் வச்சாங்க. நாங்கள் இது வரைக்கும் செய்யாத ஆக்டிவிட்டிலாம் மேக்கப்பு அது மாதிரிலாம் செய்ய சொன்னாங்க. வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அனைவருக்கும் நான் இந்த மாதிரி ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணி என்கரேஜ் பண்ணணுன்னு எல்லா பேரண்ட்ஸு கேட்குறேன். பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணி எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உதவணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். மனோகரன். என்னோட வயது 70. என்னோட பேரன் பேர் விகான். இல்லை அந்த கந்தனருள் பெறுவதுதான் வாழ்க்கையின் எல்லை. கொண்டு வந்ததேதும் இல்லை, எடுத்து செல்ல வழியும் இல்லை. உடலும் உயிரும் இரவல் என்று அறிந்து கொண்டேனே. உன்னை மட்டும் கடவுள் என்று புரிந்து கொண்டேனே. வந்த பாசம் பறந்து போகும், வந்த சொந்தம் மறந்து போகும். நெருப்பிலிட்டால் சாம்பல் மிஞ்சும் வாழ்க்கைதானடா. போகும் உயிரை தடுத்து நிறுத்த வழியும் ஏதடாம், மனிதா வழியும் ஏதடாம். இப்பிறவி போதும் ஐயாம், இனி பிறந்தால் தாங்காது. இப்பிறவி போதும் ஐயாம், இனி பிறந்தால் தாங்காது. நல்லபடி முடிய வேணும் இந்த வாழ்வுதான். நல்லவர்கள் போற்ற வேணும் போகும்போதுதான், மனிதா போகும்போதுதான். தங்கம் வெள்ளி ஆபரணம் வீட்டில் மிஞ்சுமே, கட்டி வைத்த மாளிகையும் காலம் வெல்லுமே. தங்கம் வெள்ளி ஆபரணம் வீட்டில் மிஞ்சுமே, கட்டி வைத்த மாளிகையும் காலம் வெல்லுமே. உயிரதுவும் பிரிந்த பின்னால் சொந்தமேதடா. உறுதுணைக்கு உடன் வருவார் யார் கூறடாம், மனிதா யார் கூறடாம். உடலும் உயிர் தந்துவிட்ட தாய் வருவாளாம். உன்னை கடவுள் என்று சொல்லி வைத்த மனைவி வருவாளாம். துணைக்கு மனைவி வருவாளாம். கொட்டி கொட்டி கொடுத்து வைத்த மகள் வருவாளாம். நீ கொஞ்சி கொஞ்சி வளர்த்து விட்ட
மகன் வருவானாம், துணைக்கு மகன் வருவானாம். மன்னாதி மன்னரெல்லாம் பிடிசாம்பல்லான கதை, மன்னாதி மன்னரெல்லாம் பிடிசாம்பல்லான கதை, அறிந்து நீயும் வாழ்க்கையிலே கணக்கை போடு. அந்த ஆறுமுகன் தாள்கள் சேர வழியை தேடு, அந்த ஆறுமுகன் தாள்கள் சேர வழியை தேடு. கந்தன் என்று சொல்ல சொல்ல கவலையும் இல்லை, அந்த கந்தனருள் பெறுவதுதான் வாழ்க்கையின் எல்லை, வாழ்க்கையின் எல்லை. அரோகரா அரோகரா அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அந்தோகரா. ஓம் வள்ளி தேவசான சமேத சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா அரோகரா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை மடமே. கதிர்வேல் உண்டு, எதிர்வேல் இல்லவே இல்லை. சிவாதி சித்தம்பரம். கணபதி. மீண்டும் நீ என் மகளாக வேண்டும், பாதராகங்கள் பாட வேண்டும். பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால்வார்த்தவா, வாசல் பார்த்து கண்கள் பார்த்து நின்றேவா. பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால்வார்த்தவா. வணக்கம். நான் இந்த நம்ம டிவியில் ஆடு பார்ப்போம். ஒரு குழந்தைய அவளால் பார்க்க முடியலன்றதுனால அப்புறம் வேலையை விட்டுட்டு அதையே வேலையாக வச்சு கிரச்ச ஆரம்பிப்பா. அந்த மாதிரி தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சின்னதாக ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம நினைக்கிறோம் எல்லாருக்குமே, நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய நம்மளால் சமாளிக்க முடியலன்றதுனால கொஞ்ச நேரம் இங்கே கொண்டாந்து விடுறோம். குழந்தைங்க இதில் எங்களுக்கு ரிலீஃபு. இவங்க கொஞ்சம் திருக்குறள் சொல்லித்தராங்க. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் சொல்லி கொடுக்குற ஒரு இன்ஸ்டிடியூஷனை நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு சென்னையில் பார்க்குறேன். நான் இன்னும் வேறு ஏதாவது பாட்டுகள் நிறைய கொஞ்சம் ரைம்ஸ் தமிழ்லையும் சொல்லித்தரலாம். அதுக்கப்புறம் எல்லாருமே ஒரு பச்சை ட்ரெஸ்ஸில் போட்டு ஒரு பசுமையாக இருக்கிறாங்க, அதுக்கும் ஒரு சந்தோஷம். எங்கள் குழந்தைங்கள நீங்கள் பார்த்துட்டு அது இல்லாமல் கொஞ்சம் நிறைய புது வார்த்தைகளும் கண்டுபிடிக்கிறீங்க. புது இதுவும் என் பேரை முதல்ல இருந்துட்டு இப்போல்லாம் எழுந்திருக்கும் போதே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எழுந்திருக்கிறான். ஒரு நல்ல பழக்கங்கள் வருது. இதெல்லாம் நினச்சி எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்றைய பொழுதுக்கு எங்களுக்கு சபையிலேருந்து விடுதலை கொடுத்ததுக்கும் ஒரு சந்தோஷம், மிக்க சந்தோஷம். இது இன்னும் வளரணும், இன்னும் கொஞ்சம் பெரிய பில்டிங்காக வரணும். நல்லா இன்னும் கிராண்ட் பேரண்ட்ஸை என் பேரன் தான் தாத்தா தாத்தான்னு சொல்லுவான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீங்களும் நல்ல கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு நல்ல மரியாதையும் கொடுக்குறீங்க, நல்லாவும் என்டர்டெயின் பண்ணுறீங்க. மிக்க சந்தோஷம். என்னோட ஹஸ்பண்ட் பேர் தான் இங்கே பிரசித்தம், அவர் மனோதாத்தா. என் பேர் பூங்கோதை.